வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஹிடன் அனிமி சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமான சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுமே பண்ணுவீங்க நம்பிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, ஓகே, இனி நான் பார்க்க போறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அப்படின்ற அனிமையோட சீசன் 1ல எபிசோட் 5 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம டைம் ஸ்டாம்ப் போட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீன் அங்க சம்மனிங் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா க்ளோயி இல்லாம டோரக்கா இருக்கா, டோரக்கா சம்மனிங் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பிங்க் ஹேர் பொண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம டோரக்கா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டோரக்காமே கண்ணை முடிச்சு பாக்குற பாருங்க, பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் சேர்த்துட்டு எல்லாம் என் சுட்டுட்டாங்களே, அது மட்டும் இல்லாம நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்து இது விச் நேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளே முடிச்சுட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நியூடா இருக்கிறத பார்த்துட்டு சாரி 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 என்னை வந்து எரேஸ் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ஞாபகத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்தா பிளஸ் ஆயிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பொண்ணே ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஹீரோமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க பாரு, அமைதியாரு, நீ வந்து ரேடியோல என்னை காப்பாத்துற. சோ அதுக்காக தான் இப்போ நீ காப்பாத்திருக்கேன். ஸோ நம்மளோட கணக்கு மொத்தம் முடிஞ்சிருச்சு. நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விரும்பல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு க்ளோயோட உண்மையான ஆசையே இந்த மாதிரி ஆசையே கிடையாது. அந்த மேன் மொபைல இருக்காங்களா அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, இங்க பாரு அடோனிஸ், நீ எவ்வளவோ காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஹியூமனா இருந்தாலும் க்ளோயோட அப்ரெண்டிஸ் அப்படின்றதால நான் உனக்கு ரொம்பவுமே மதிச்சோம். நீ எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு டோரக்கா உயிரோட கொண்டு வந்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட இன்டென்ஷன் அவங்க யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஹியூமனா இருந்தாலும் மாஸ்டர் நீ அபேண்டன் பண்ணிட்டியே, அது மட்டும் இல்லாம இனிமேல் என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஒஃபிலமே 10வது குறைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டோரக்கா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா, அது மட்டும் இல்லாம பல வருஷம் பழன க்ளோயியை விட உனக்கு டோரக்காவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாஸ்டருமே மிரட்டுற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. 10வதுக்கு மேடம் ஒஃபிலியாமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, ஆமா டோரக்கா என்ன பண்ண, எப்படி மயக்கின, பார்த்தது 10 நிமிஷம் தானே இருக்கும், அதுக்குள்ள மயக்கிட்டியா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க பாருங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மீன் கொஞ்சம் வாய முட்டுறீங்களா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அதோட பாத்தீங்கன்னா க்ளோயிய நான் சம்மனிங் பண்ண போறதே கிடையாது, க்ளோயி செத்துட்டா அவ்வளவுதான் எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 10வதுக்கு இப்போ க்ளோயியை உயிரோட கொண்டு வந்தாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டா பிங்க் கலர் லைட்ல ஏரிய ஆரம்பிக்கு. என்ன இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் ஆச்சு. இதே டெக்னிக் வச்சு க்ளோயி ஒன்னி அந்த இடத்துல சம்மனிங் பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாரு, நான் 10 வருஷமா அந்த இடத்துல ஜெயில் கைதி மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். சோ எனக்குள்ள ஒரு சிப் இருக்கு, அந்த சிப்பை ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சப்போஸ் சிப் என் பாடியில விட்டு வெளியே எடுத்தோம்னா என் பாடி வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப் எடுத்து தனியா தூக்கி போடுறான் பாருங்க. தூக்கி போடுறோம் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல தூக்கி போட்டிருப்பான். சோ அந்த மரமே பாத்தீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போச்சு. சோ இருக்கிறதுலே மிஞ்சி போனது இந்த ஒரே ஒரு மரம் தான், மிச்செல்லாம் உயிரோட கொண்டு வரதுக்கு இப்போ அந்த மரமும் இல்ல, இனிமேல் விச்சு பறக்கவே முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சோ இந்த மிட்டோட்ரி மொத்தமா அழிஞ்சு போச்சு. 10வது குறைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கம்பெனி ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருப்பாங்க, ஆல்ரெடி ரெடியா தான் இருந்திருப்பாங்க. இவங்க எப்படி வந்து ஃபேக்கா இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ஏதான அடோனிஸை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கமாண்டர் சீஃப் இருக்காருல, அவருமே டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துருவாரு. சோ இந்த இடத்துல பிரீத் பண்ண முடியும் அப்படின்றதால அவர் மாஸ்க்குமே ரிவீல் பண்ணிக்கிறாரு. இப்போ சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா எல்லாருமே சரௌண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை இந்த தடவை பிடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்ப ஹீரோ மீன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு, நான் தானே இந்த ஒன்னு இடத்துக்கு கூப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம என்னையாலதான் நீ வந்து மத்த வச்சையும் கண்டுபிடிச்ச, சோ என்னை கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு மேனு வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணுவா. சோ அவளே வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அந்த பொண்ணு அவளோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவளோட தலையை துண்டா வெட்டிடுறானுங்க. சோ அந்த பொண்ணாலுமே மேஜிக் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லலாம், செத்தே போயிட்டா கிட்டத்தட்ட. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரு அவங்களோட பேட்டில் ஆர்மருக்கு ஃபோர்ஸ் மாத்திக்கிறாங்க. 10வதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் சண்டை போடுறது ரெடியா இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அந்த கமாண்டர் சீஃப்மே உன்னை கொல்ல வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து வெட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவங்கிட்ட உள்ள கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. நீ என்னதான் சீஃபா இருந்தாலுமே உனக்கிட்ட எவ்வளவு லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அந்த கமாண்டர் சீஃப் அவனோட ஆர்மருமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ மீன் விடாம ஷூட் பண்ணிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி புல்லட் மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆர்மருமே பயங்கரமா டேமேஜ் ஆகுது. ரொம்பவே வார்னிங் கொடுக்குற அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் நீ உள்ள இருப்பா, வெளியே வந்துதானே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா டோரக்கா என்ன பண்ணிருக்கான், இங்க பாரு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், இந்த இடத்துல இருக்கவே வேணாம், யாருமே சண்டை போட வேணாம், எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த இடத்துல மத்த விச்சுலாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஒரு விச்சு பாத்தீங்கன்னா வேணா ஸ்னேக் விச்சு. சோ அந்த விச்சு என்னன்னா மெடுசா மாதிரி ஸ்னேக்க போட்டு எல்லாத்தையும் எல்லா சொல்ஜரையும் அடிச்சிட்டு இருக்கா. இன்னொரு விச்சு பாத்தீங்கன்னா சென்டிபீட் விச்சு. சோ அந்த விச்சு பாத்தீங்கன்னா சென்டிபீட சமௌண்ட் பண்ணி எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கா. சோ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு டெட் பாத் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 10வது வரைக்கும் மேடம் ஒஃபிலியா வேற அவங்களோட மேஜிக் பவர் பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல எல்லாரையுமே போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன்ஸ் ஃபுல்லா ஒரு எறும்பை போட்டு கசக்கிற மாதிரி மொத்தமா போட்டு கசக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பிளட் ட்ரெயினே அந்த இடத்துல விழுகுதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சில வச்சு எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க. எப்படி
எப்படா சாகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்குவாட வந்து இங்க சம்மந்திங் பண்ணிருப்பானுங்க. சோ இன்ஃபினைட்டா வராங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வருது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் காலி, இப்போ செகண்ட் ஸ்குவாட் உள்ள வந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம லேபரேட்டரி சீஃப் இருப்பாங்களா, அவங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப சில மாசம் தான் வாழ்றதுக்கு உயிரோட இருக்கும். ஏன்னா அந்த மேஜிக் நல்லிஃபை மிஷினால இவங்களுமே அஃபெக்ட் ஆயிருப்பாங்க லாஸ்ட் எபிசோட்ல. சோ அவங்களுமே பாத்தீங்கன்னா சில மாசம் தான் வாழ போறோம் அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு சீஃப் இருப்பான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாருங்க இந்த தடவை எனக்கு ஒரிஜினலான பாடி வந்தாகணும், ஒரிஜினலான ரீசன் வந்தாகணும். சோ காரணம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரிஜினலான அந்த அடோனிஸ் வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த விச்சஸ்லாம் மூணுக்கு போனாங்க இதெல்லாம் நமக்கே தெரியல, எப்படி அந்த மூணு யுத்தம் நம்ம கண்ணுல இன்விசிபிளா இருக்கு, அவங்க இருக்க இடமே தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம லேபரேட்டரி சீஃப்மே எப்படி எஸ்கேப் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூணுல இருக்கிறவங்க இடமே கம்ப்ளீட்டா இன்விசிபிளா இருக்கு. சோ இதுவுமே மேஜிக் தான் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சீஃப்மே பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவோ சயின்ஸுக்கு நம்ம செலவு பண்ணிருக்கோம், பட் இந்த விச்சு 10 வருஷமா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, 10 அதுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த அடானிஸ் வேற இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சைக்கோ காமிச்சானுங்க. இவனே பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு சைக்கோன்னு சொல்லலாம். ஆனா சொன்னேன்ல முதலே இந்த சீரீஸ்ல சைக்கோங்களுக்கு பஞ்சமே கிடையாது, வதன்னு வந்துகிட்டே இருப்பானுங்க. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, அதான் இப்ப வந்து டைரக்டரே போயிருக்காரு, அந்த டைரக்டர் வந்து அவர் வேலையை பண்ணி முடிப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரோட சின்ன பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அவருமே அவரோட தங்கச்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருப்பாரு. ஏன்னா தங்கச்சியுமே அந்த ரேடியேஷனால அஃபெக்ட் ஆயிருப்பா. அதுக்கு நம்ம சீஃப்மே பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காப்பாத்த ட்ரை பண்ணேன், பட் உன் தங்கச்சி கேட்காம போயிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் முதலே நினைச்சேன் என் தங்கச்சிக்கு இந்த வேலை சூட் ஆகாதுன்ட்டு, பட் கடைசி வரைக்கும் அதுவே உண்மையா போயிருச்சு அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டைரக்டரோட வாழ்க்கையுமே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னாலதான் என் தங்கச்சி அப்படி ஆனா அப்படின்ற மாதிரி இவனோட டைரக்டருமே அந்த சூட்டோட எஃபிஷியன்சியை 500% மாத்திக்கிறான். மாத்தினக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நானுமே அவனை கொல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு பந்தாடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோமே என்ன சொல்லிக்கிறான், இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, நீ நடுல வரதுனால எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால தான் இந்த இடத்துலயுமே நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். அண்ட் அந்த டேரக்டரையும் பாத்தீங்கன்னா உன்னை பழி வாங்க வர மாட்டேன், உன்னை கொல்லாம வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டுட்டு வெட்ட வராம பாருங்க. அப்போ மொத்த கம்ப்ளீட் ஸ்லாஷ் கொடுக்கலாம். நம்ம ஹீரோமே கீழே குனிஞ்சிடறான். பட் சுத்தி உள்ள எல்லா பிச்சஸுமே காலின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யாரோட ஷீல்டு எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லலாம். அவங்க தான் ஸ்பெல் போடுறது முன்னாடி எல்லாருமே காலி. ஈவன் மேடம் ஒஃபீலியா இருக்காங்கல்ல அவங்களுமே காலின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட பாடியுமே பாத்தீங்கன்னா ரெண்டா வெட்டி விழுகுது. பட் இன்னொரு இடத்துலயுமே நம்ம ஹீரோயின் இருக்கா. இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திருப்பாள் ஒரு விச், அந்த விச் தாங்க இந்த இடத்துலயும் வந்திருக்கா. க்ளோனிங் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திருப்பா. பட் அந்த ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து பாடி டூப்ளிகேஷன் மேஜிக்க போடாம விட்டுருப்பா. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையுமே நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே வெட்டி விழுகுது. சோ இந்த இடத்துல மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே எதுக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, எப்பதான் இந்த சண்டையை நிப்பாட்டுவீங்க, இந்த வார் எப்பதான் நிப்பாட்டுவீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே அழுதுட்டு இருக்கா. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் மேனு உன்னைய கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சுட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மீன் அவனோட பாடியை ஆர்மர் மாதிரி மாத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம டைரக்டருமே சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அங்குள்ள சில விச்சஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சரி ஓகே வாங்க நம்ம வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நம்மளை காப்பாற்ற முடியும்னா அது அவனால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இப்ப செத்து போன விச்சஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா திரும்பி ரீபான் எடுத்து வரவே முடியாது. ஏன்னா அந்த மிட்டோ ட்ரீ அப்படின்ற ட்ரீயே அழிஞ்சு போச்சு. சோ செத்து போன விச்சஸ் செத்து போனதான். பட் அந்த விச்சஸ் எல்லாருமே வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்குள்ள மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த விச்சஸ் எல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. அந்நேரத்துல நம்ம ஹீரோ மீன் ஒரு பெரிய ஸ்வார்ட் மாதிரி சம்மனிங் பண்ணிட்டு நம்ம டைரக்டர் இருக்கான்ல அவனோட கையை கிழிச்சிடறான் பாருங்க. சோ டைரக்டரோட கையுமே அந்த இடத்துல அவனோட ப்ளீடிங்மே பாத்தீங்கன்னா ஓவரா எக்ஸஸா போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு உன் கண்ணுல ஜஸ்டிஸ் தெரியல, உன் கண்ணுல ரிவெஞ்ச் தான் தெரியுது. ஏன்னா உனக்கு பிடிச்ச யாரையும் கொண்டுட்டேனா அப்படின்னு மாதிரி கேட்கறான் பாருங்க. பரவாயில்ல ரிவெஞ்ச் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னோட க்ளோயி செத்து எனக்கு அப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உன்னைய மட்டும் கொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டருமே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவோட தலையை வெட்ட வந்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டருமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கான்ஃபரன்ஸ்ல நான் வந்து அவனை கொண்டுட்டேன், அடானிஸை கொண்டுட்டேன், அது மட்டும் இல்லாம மத்த ஸ்குவாட் லீடர்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், அண்ட் விச் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, இதுதான் என்னோட ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த டைரக்டருமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செத்து போயிட்டான்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம், மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, இந்த சீன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம டைம் ஸ்டாம்ப்ல மென்ஷன் பண்ணுங்க, அப்பனா தான் எனக்கு தெரிய வரும். So thanks for watching and bye bye bye.